நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 25,910ல் முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபீச்சர்ஸ் ஃப்ளாட்டாக தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 20 to 30 பாயிண்ட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க இது இங்கே தாங்க 920 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஃப்ளாட்டாக தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் முடிஞ்சது 894ங்க, போஸ்ட் மார்க்கெட் 910ங்களா, சேம் இதே தாங்க. இந்த 900க்கு மேலே தாங்க, 900 இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆனாங்க மார்க்கெட்டுக்கு நல்ல சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு இந்த 800 இருக்கு பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல் டைம் கே வச்சுக்கோங்க. அந்த 26,277 இருக்குல்லங்க, அதை வச்சுக்கிட்டுங்க கீழே வந்துட்டு திரும்பிச்சா அப் சைடில் மட்டுமே ட்ராவல் பண்ணுங்க. மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டமில் இருக்குங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டி அதே தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு புல்லிஸில் தான் இருக்குது. இந்த ஒரு 59K இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. இதுக்கு சப்போர்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது ஃப்ளாட்டாக தாங்க ஓப்பன் ஆகும். அப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இதுக்கு சப்போர்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு இந்த 500 வந்து வச்சுக்கோங்க. 58,500 இருக்குல்லங்க, இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60K ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ 60,000 ரெசிஸ்டன்ஸாக வச்சுருங்க. கீழே வந்துட்டு திரும்ப அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இனிமேல் போயிட்டு யாருமே இந்த மணி அந்த மணியில் போக வேண்டாங்க. எதாக இருந்தாலும் அவுட் ஆஃப் மணி போயிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்குங்க. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீக்கில் முடிஞ்சிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் இருக்குங்க. பார்க்கலாங்க, ஒரு 60K இந்த மந்த் எண்டுக்குள்ளே வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. மிட் கேஃப் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப் அதே தாங்க, 14,000 போயிடுச்சுங்க. ஸோ என்னோட வியூ என்னன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே 15K போகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாங்க. இருந்தாலுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கு சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சு தாங்க. இதுக்கு கீழே இருந்தீங்கன்னா ஓகே சேஃபாக இருக்குங்க. 13,700 இருக்குல்லங்க, 13,700க்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா 13,700 கீழே இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்குங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேலே அப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,300 அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாக இருக்குங்க. 14,300 அதுக்கு மேலே இருந்தால் சேஃபாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் மணி பார்த்து இந்த மாதிரிங்க 13,700 கீழே இருக்கிறத பார்த்து, ஆனால் ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டால் ரிஸ்க் இருக்காதுங்க. ஏன்னா இது திடீர்னு ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பாடு கிட்டுக்கிட்டுன்னு கீழே வரும். மேஜரான சப்போர்ட்டை கூட வேணுங்கிட்டே ஹண்ட் பண்ணுவாங்க, ஹண்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே ஏற்றுவோம். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேஃபில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான், இதுக்கு கீழே ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லதுங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குங்களா, சென்செக்ஸோட இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 84,673 இருக்குங்க. இப்போ வரைக்கும் ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85லேயும் 84,500லேயும் இருக்கான். ஆனால் இது எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரிலங்க. ஸோ பார்க்கலாங்க. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுன்னு பார்த்துட்டு நம்ம சென்செக்ஸோட எக்ஸ்பைரிக்கு ஏதாச்சும் எடுத்துக்கலாம். சரிங்களா, லைவ் வரேன், லைவ்ல ஒன்று பார்க்கலாங்க. தேங்க்யூ.